வணக்கம். மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் செப்டம்பர் 25, 2023 முதல் 1 அக்டோபர் 2023 வரை. சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் ராகு அமைந்திருப்பதால், நீங்கள் காபி அல்லது டீயை விரும்புவோராக இருந்தால், ஒரு நாளைக்கு ஒரு கப் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். குறிப்பாக இதய நோயாளியாக இருந்தால் காபி குடிப்பதை தவிர்க்கவும். இல்லையெனில் நீங்கள் மருத்துவரிடம் செல்ல வேண்டியிருக்கும். சில காரணங்களால் உங்கள் பணம் திருடப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே உங்கள் பணத்தை சிந்தனையுடன் பாதுகாப்பான இடத்தில் வைத்திருங்கள். அதைப் பற்றி உங்கள் குடும்ப உறுப்பினர்களைத் தவிர யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் சுறுசுறுப்பான, உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கு, குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீர்கள். இந்த வாரத்தில் கிடைத்த லாபங்களை ஒருங்கிணைத்து புதிதாக ஒன்றைத் தொடங்குவதன் மூலம் வரவிருக்கும் காலத்திற்கு வலுவான அடித்தளத்தையும் உத்தியையும் அமைத்து சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். இதற்கு உங்கள் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் உதவியை பெறலாம். சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் புதன் அமைவதால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் உங்கள் ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்த வாரம் தங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களைப் பெறுவார்கள். அதன்படி அவர்களின் விருப்பம் நிறைவேறும். எனவே உங்கள் கடின உழைப்பைத் தொடருங்கள் மற்றும் கடினமான தலைப்புகளை புரிந்துகொள்வதில் உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் உதவியை பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் செப்டம்பர் 25, 2023 முதல் 1 அக்டோபர் 2023 வரை. உங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை பார்த்தால், இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் முழு ஆற்றலுடன் இருப்பீர்கள், மேலும் உங்கள் எல்லா வேலைகளையும் திறமையுடன் முடிக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் பயனற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். மற்றவர்களை நம்புவது பரவாயில்லை, ஆனால் குருட்டு நம்பிக்கை சில நேரங்களில் ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கும். நிதி விஷயங்களில் இந்த வாரம் உங்களுக்கும் இதே போன்ற ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது. எனவே எந்தவொரு குறிப்பிட்ட விஷயத்தையும் அல்லது நபரையும் கண்மூடித்தனமாக நம்புவதைத் தவிர்க்கவும். இந்த வாரம் வீட்டிற்கு ஒரு சிறிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தி குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையை உறுதி செய்யும். இது குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவத்தையும் அதிகரிக்கும். எனவே வார இறுதியில் இந்த மகிழ்ச்சியை கொண்டாட உங்கள் குடும்பத்துடன் பின்னித் திட்டமிடுங்கள். உங்கள் ராசிக்கான தொழில் ஜாதகத்தைப் பற்றி நாம் பேசினால், இந்த வாரம் பணியிடத்துடன் தொடர்புடையவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் புதிய ஆற்றலுடனும் வலிமையுடனும் செய்து வெற்றி பெறுவீர்கள். சந்திரன் ராசியில் இருந்து 7ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதால் உயர்கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் அதிக வெற்றிகளை பெறுவீர்கள், ஏனென்றால் கிரகங்களின் நிலை உங்களுக்கு நன்றாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் செப்டம்பர் 25, 2023 முதல் 1 அக்டோபர் 2023 வரை. இந்த வாரம் உங்கள் உடல்நிலை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். இதன் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் வீட்டில் ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல்களைச் செய்வதற்காக உங்கள் அலுவலகத்தை சீக்கிரமாக விட்டுச் செல்ல முயற்சிப்பதைக் காணலாம். அதில் நீங்கள் வெற்றியையும் அடைய முடியும். சந்திரன் ராசியில் இருந்து ராகு 2ஆம் வீட்டில் அமைவதால் இதுவரை யோசிக்காமல் பணத்தை செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாரம் பணத்தேவை ஏற்படும். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எனவே உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி பொறுப்புள்ள நபராக நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நல்ல நடத்தையை நீங்கள் விரும்பினால் அவர்களுடன் நீங்கள் அதே வழியில் நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்கள் நடத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மோசமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் எப்போதும் அவர்களுடன் சிறந்த நடைமுறை தொடர்புகளை சம்பாதிக்க வேண்டும். தொழில்முறை பார்வையில் சந்திரன் 12ஆவது வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் பணியிடத்தில் பல சாதகமான முடிவுகளைப் பெறுவீர்கள். மேலும் இந்த வாரம் உங்களின் கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் இதற்காக உங்கள் மேலதிகாரிகளின் முன் உங்கள் விருப்பங்களையும் தெரிவிக்க வேண்டும். இந்த வாரம் உங்கள் குருக்களின் அறிவை பயன்படுத்தி அவர்களின் உதவியையும் ஆதரவையும் பெற தயங்காதீர்கள். ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் அறிவும் அனுபவமும் பாடங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும். இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு எதிர்கால தேர்விலும் சிறப்பாகச் செயல்பட முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.